ஃப்ரெண்ட்ஸ் மலரக்கா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் வச்ச காரல் மீன் குழம்பு இருக்குது. காரல் பொடிசாக இருக்கும், பொடிசாக அந்த நைஸாக இருக்கும். அந்த காரல் மீன் அவிச்சுன்னு வைக்கல, குழந்தை பெற்றவங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா தாய்ப்பால் போடும். அந்த காரல் மீன் வச்சோம் மதியானம், அது கொஞ்சம் இருக்குது. இப்போ நைட்டுக்கு கொஞ்சோட சோறை வடித்து குக்கரில் வச்சிட வேண்டியதான். காரல் மீன் வச்சு உள்ளது கொஞ்சம் இருக்குது. தோசை எதுவும் சுடலை, எரிச்சலாக கடுப்புக்கிட்டு நின்று ஒன்று ஒன்றா சுட்டுச்சுது. அதனால் இப்போ குக்கரில் ஒரு அரிசியை வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரே விசில் ஒரு விசில் வந்தால் முடிஞ்சுது. என்ன சோறு நைட்டு சூடாக வச்சு காரல் மீன் குழம்பு கொஞ்சோட இருக்குது, அதை வச்சு தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டையை போட்டுக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நைட்டு இன்றைக்கி வந்து சாதம் சோறு பொங்கி காரல் மீன் வச்சு முட்டை வேணால் போட்டுட வாங்கலை என்பதான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இது, எவ்வளோதான் நம்ம வந்து ஓடி 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 அலைஞ்சி தேடி தேடி அலைஞ்சாலும் மண்ணில் உருண்டு உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். எவ்வளோதான் பாடுபட்டு எவ்வளோதான் நம்ம போராடி எவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எதுனாலும் கிடைக்கும். கிடைக்கிறத யாரும் தடுக்க முடியாது, கிடைச்சிரும். ஆனால் கிடைக்காதது எங்கே நம்ம அலைஞ்சி எவ்வளோ போராடினாலும் நம்மளுக்குன்னு உள்ள கிடைக்கிற ஒரு பங்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடக்கும்படி அடப்பாங்கன்னு சொன்ன மாதிரி எவ்வளோதான் போராடி மூச்சோடச்சி மனக்கவலைப்பட்டு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு என்ன தரணும்னு இருக்காரோ தந்தே தீருவார். எது தரக்கூடாது இருக்காரோ அது அவருடைய இது. அதுதான் கிடைக்கிறது தான் கிடைக்கும். கிடைக்காதுக்கு ஆடி தேடி ஓடி வீணா டென்ஷன் ஆகி மன உளைச்சலாகி தேடி தேடி அலைஞ்சி தெருவுடி அலைஞ்சாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு சமையல் ரெடி, நைட்டுக்கு சுடுசோறு வச்சு குழம்பு இருக்குது, முட்டை போட்டுக்கிட்டு தான். நம்ம வீட்டில் என்னது கமாண்டில் சொல்லுங்கள். ஹாய்.